ஹாய் ஹால், இன்றைக்கி ஒரு புதுசாக அண்ட் சூப்பரான ஒரு டிஷ் தான் வந்துட்டு நான் ரெடி பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிப்பி காளான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டில் பட்டன் காளான் இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தான் இந்த காளான் ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு 50 ருபீஸ் பேக்கு. அண்ட் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஷேஃபில் கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ கட் பண்ணுறது நீளமாக கட் பண்ணுறேன், இல்லை நீங்கள் வந்துட்டு இன்னும் குட்டியாக கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். டீப் ஃப்ரை அப்படிங்கிறது கிடையாது, இதில் தண்ணி அதிகமாக இருக்கும். அதனால் அதை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இப்போ எவ்வளோ வச்சுருக்கோமோ அதில் பாதி அளவுக்கு சுண்டி வந்துடும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். நீங்கள் இதை வந்துட்டு சப்பாத்தி, ரோட்டி, இட்லி, தோசை, சாப்பாடுக்கு தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம், இல்லை சாப்பாடில் நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்படியே ஸோ இந்த ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதுலேயே வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள், உப்பு, பெப்பர் போட்டு நீங்கள் ஃப்ரை, அதாவது லைட்டாக நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே வந்துட்டு பண்ணுவோம் இல்லையா, ஸோ நம்ம வந்து எண்ணெய் விட்டாச்சு, கொஞ்சமாக வந்து சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு அண்டு ஆனியன், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, என்னென்ன மசாலா வேணுமோ அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இதை மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு தயிர் போட்டுக்கோங்க. நான் இதில் ஆட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சமாக தண்ணி விட்டு இது சுண்டதுன்னதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காளானை இதோட வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருந்தது, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறதால இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கோம் அப்படின்னா அந்த ஒரு ஃப்ளேவர் வந்து இதில் நமக்கு கிடைக்குது. அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாக அந்த நார்மல் கிரேவி விட, அதாவது நார்மல் மஷ்ரூம் விட இந்த கிரேவி வந்து இன்னும் டேஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சது. அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதவங்க ட்ரை பண்ணலாம். கூடவே ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு சமைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாமே இது சூப்பரான ரெசிபி. அண்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னும் என்ன மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது சொல்லுங்கள். இல்லை நான் இது வரைக்கும் இதை குக் பண்ணதே இல்லை அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அண்டு இதில் வந்துட்டு எனக்கு நான்வெஜ்ஜும் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு வெஜிடேரியனுக்காக செஞ்சதால் கேப்சிகன் போட்டிருக்கேன். எனக்கு கேப்சிகனோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ரைஸ் கூட ட்ரை பண்ணேன், இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதை அவங்க கூட ஷேர் பண்ணாமல் எப்படி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.